அவளின் பெயர் கோமதி. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள். வீட்டில் எல்லா சகோதரர்களுக்கும் தான் முக்கியத்துவம். அவளது ஆசைகள் படிப்பு, வேலை, சுயமரியாதை. ஆனால் எல்லாம் பிறகு என்பதிலே முடிகிறது. நீ பெண், வீட்டில் அமைதியாக இரு. இங்குதான் அவளின் எல்லா கனவுகளும் மூடுகிறது. ஆனாலும் கோமதி அமைதியாக இருந்தாள். ஆனால் அந்த அமைதி வெறுப்பால் அல்ல, தன்னம்பிக்கையால். அந்த அமைதிக்குள் ஒரு திட்டம் இருந்தது. ராத்திரியில் எல்லோரும் தூங்கும்போது அவள் படித்தாள். காலை விடியற்கு மேலிருந்து வேலை தேவைகளுக்காக தயாரானாள். அவளது அமைதி அவளது சக்தியானது. சில மாதங்கள் கழித்து அரசு தேர்வில் வெற்றி பெற்றாள். வீட்டில் முதலாக அவளின் பெயரை அப்பா பெருமையாக சொன்னார். இதுதான் ஒரு பெண்ணின் அமைதி எப்படி ஒரு குடும்பத்தின் பார்வையை மாற்றும் என்பதை சொல்வதற்கான உதாரணம். நம்மை இழுத்து நிறுத்தும் எல்லா பேச்சுகளும் நம்மை தோற்கடிக்க முடியாது. நம்மிடம் இருப்பது நம்பிக்கையும் முயற்சியும் என்றால், அமைதியாக இருக்கிறாள் என்பது பலவீனம் இல்லை, அது ஒரு வெற்றிக்கான தயாரிப்பு.